சத்தியம். பிரமாணம் தான் சத்தியம். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மோசே கொடுத்த போது அது நுகம், இயேசு கொடுத்த போது அது சுகம். ஏன்னா மோசே பிரமாணத்தை கொடுத்தார், அத என்ன கொடுக்கல, கிருபைய கொடுக்கல. இயேசு சத்தியத்தை கொடுக்கிறார், அதை செய்யறதற்கான கிருபையும் என்ன சொல்லுவார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் எப்படி இருக்கும்? ஏன் அந்த நுகம் லெகுவா இருக்கும் தெரியுமா? அந்த நுகத்துல ஒரு பக்கம் ஏன் தோல்ல இருந்தா இன்னொரு பக்கம் யார் தோல்ல இருக்கும் தெரியுமா? இயேசு பக்கத்துல இருக்கும். அவர் என் கூட இருந்து செய்ய வைக்கிறார். இதான் ஃபெய்த். ஆண்டவர் வார்த்தை தரும்போது அது செய்யறதுக்கான கிருபை தருகிறார். இந்த கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது? நோவாவே, நோவாட்ட கேட்கலாமா, கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது? நோவா சொல்லுவாரு, தேவனோடு சஞ்சரிக்க. ஆபிரகாம்கிட்ட கேட்கலாமா, கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது? விட்டு வந்தவைகளை திரும்பி பார்க்காதிருக்க. தானியேல்கிட்ட கேட்கலாமா, கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்று? தானியேல் சொல்லுவாரு, ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்தாதிருக்க. யோசேப்பிட்ட கேட்கலாமா, கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்று? யோசேப்பு சொல்லுவாரு, பாவத்துக்கு விலகி ஓட. இந்த கிருபையை தான் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1 அதனுடைய 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய, அதாவது துணிகரக்காரர், பக்தியற்றவர்கள் துணிகரக்காரர் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது. கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுவது. ஒரே லைன்ல சொல்லணும்னா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது தப்பு இல்லை, நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் என்கிற போதனை செய்கிறவர்கள். அதுதான் கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுகிறவர்கள். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனி நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். இப்படிப்பட்டவங்களை வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பக்க வழியாய் நுழைந்தவர்கள், காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறவர்கள். சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை விலக்குவார்ல, விலக்குனதை குறித்து ஆதாமுக்கும் கேள்வி இல்லை, ஏவாளுக்கும் கேள்வி இல்லை. 2வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எதை விலக்கினார்களோ அதை அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. இது வேண்டாம், அதை பத்தி யோசிக்க. பொல்லாங்கை தோண்டுகிறதை விட்டு விடுங்கள் பைபிள்ல இருக்கு. உலகம் சொல்லும் களவும் கற்று மாற, பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக்கொள். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பொல்லாங்காய் தோண்டுகிறதை. அதன் அர்த்தம் பொல்லாங்காய் தோண்டுகிறத நீ சோதிக்க கூட எல்லாவற்றையும் சோதித்து. இந்த கரண்ட்ல, இந்த கம்பியில என்ன வருது? கரண்ட் வருது, சோதித்து பாருங்கள். இல்ல நமக்கு அது பொல்லாங்குன்னு தெரியுது, நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். அதே போல இது பொல்லாப்புன்னு தெரிஞ்சா அதை போய் சோதிக்க கூடாது. அப்படி சோதிக்கிறது தான் தேவனை பரீட்சை பார்க்கிறது. விசுவாசத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள் பைபிள்ல இருக்கு. இந்த வசனத்தை வச்சு அமெரிக்காவில் நினைக்கிற ஒரு சர்ச்சில் எல்லாரும் பாம்பை எடுத்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் பாம்பு கடிச்சு செத்தார். இது பரீட்சை பார்க்கிறது. விசுவாசத்தினால விஷத்தை குடிச்சாலும் அவர்களுக்கு ஒன்னாகாது. ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சில் எல்லாரும் விஷத்தை குடிச்சாங்க, எல்லாரும் அவுட்டு. என்ன அது சொல்லப்பட்டிருக்கு? இங்க பாரு, உனக்கு யாராவது விஷத்தை கலக்கி தந்தா கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சேன்னா அது எதுக்குமே பாதிக்காது. உடனே போய் முடிஞ்சா யாராவது விஷம் கலக்கி தாங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, அடுத்த நாள் அட்மிட். ஆமே, எங்க அப்பாவுக்கு இப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஆண்டியோ யாரோ ஒருத்தங்க, அவங்க ஏதோ ஒரு மந்திரவாதிட்ட போய் என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ஒரு பாயாசம் கொண்டு வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை, பசி வேற,
வயசத்துல என்னெல்லாமோ போட்டு மோனே இத குடி மோனே எங்க அப்பா வாங்கினாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுது. எங்க அப்பா 19 வருஷம் இதெல்லாம் பண்ணவங்க. பார்த்த உடனே தெரிஞ்சது ஐட்டம் வேற. மேல என்னெல்லாமோ பூ எல்லாம் இருந்தது, அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நீங்க தந்த பயசத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்லா குடிச்சிட்டு வேற இருக்கான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. என் புள்ள பயசம் குடிச்சிட்டான், நாளைக்கே மாறுவான். எங்க ஆமென். இதே இது யாருனாலும் எனக்கு தாங்க, இப்ப வாங்க சர்ப்பத்தை கொண்டு வா, சர்ப்பங்களை மிதிக்கவும் எங்க பாம்பு பொத்து இருக்கு, இப்ப பாரு. இப்படி இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நான் விழும்போது கர்த்தர் தூக்குவார். கர்த்தர் தூக்குவார்னு சொல்லி நான் விழுறேன் தெரியுமா? இதான் பரீட்சை பார்க்கிறது. தேவனுடைய கிருபையை, அதாவது நான் விழுந்துட்டேன், கர்த்தர் என்ன தூக்குவார்? என்ன பண்ணாலும் கர்த்தர் தூக்குவார்ப்பா? இல்ல. ஆண்டவர் இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டார் தெரியுமா? ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் தான் ஏவாளை உருவாக்குறார். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அது அப்படியே ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏவாளுக்கு பாஸ் பண்ணியிருக்கணும். ஆதாம் அங்க அதை மிஸ் பண்ணிட்டார். அதை தொற்றாத, இவ்வளவுதான் சொல்லியிருப்பார். அதுக்கு மேல எதுவுமே அது கட்டளை. ஆண்டவருடைய ஆட்சி என்பது மக்களாட்சி கிடையாது. ஆண்டவருடைய ஆட்சி என்பது ராஜாவின் ஆட்சி. மக்களாட்சி என்பது என்ன? மக்கள் சேர்ந்து ஒரு ஆளை தெரிந்தெடுப்பாங்க. மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு எந்த ஒரு சட்டத்தையும் தானாக பாஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ண விரும்பினா அதை பார்லிமெண்ட்ல வைப்பாங்க. எல்லாம் ஓகே பண்ணி, எல்லாரும் ஓகே பண்ணி, எதிர்ப்பு பலத்துனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. ஏன்னா அது மக்களுடைய பிரதிநிதினால. ஆனா ராஜா ஆட்சி அப்படி அல்ல. ராஜா மக்கள்கிட்ட போய் இப்படி ஒரு சட்டத்தை நான் போடலாமான்னு கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படிதான். அதனாலதான் வேதம் சொல்கிறது அவர் கட்டளையிட நிற்கும். எனவேதான் இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில எனக்கு ஆப்ஷன் இருக்க கூடாது. அதுதான் அந்த ஜெபம். அது தெரியாம நிறைய பேர் சும்மா பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க பண்ணவே மாட்டாங்க. நம்ம பண்றோமா? சர்ச்சில் பண்ண மாட்டோம். ஆனா மற்ற சர்ச்சஸ்ல எல்லாம் பண்றாங்க. நம்ம பண்ண ஐயோ என் விருப்பம் அடி வாங்குமே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று தர, நமக்கு வேண்டியதையா சாப்பிட்றோம், விரும்புறதானே சாப்பிட்றோம். அங்கேயே அவுட் இல்லை. ஆமே, இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த குளிர் கொஞ்சம் கஞ்சியும் சம்மந்தியும் அதான் சாப்பிட போறோம். இல்ல, ஆண்டவர் எனக்கு வேண்டியதை தாரும். நம்ம விரும்புறத கேட்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவது அவர் டிசைட் பண்ணுவார். ஆதாம்கிட்ட சொல்லிட்டார். அதுவும் சொல்லல, அது கட்டளை என்று கட்டளையிட்டார். அப்போ உள்ளதை அப்படியே ஏவாள்கிட்ட பாஸ் பண்ணி இருக்கணும். சாத்தான் யார் தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவன். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்க டைம் இல்லை. நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே வசனம். இதுல அதை எடுத்து சொல்றேன். 2 பேதுருல இருக்கு, 2ல இருக்கு. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவன். எனவேதான் அவன் யாரை போக்கஸ் பண்றான் தெரியுமா? ஏவாளை போக்கஸ் பண்றான். ஏன்னா ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் ஆழம் ஏவாளுக்குள்ள இல்லை. இப்போ ஏவாள்கிட்ட வந்து நிக்கிறான். அதுவரை அவங்க பார்க்காத, விரும்பாத, திரும்பியே பார்க்காத அந்த பழத்தை குறித்து இப்பொழுது கொண்டு வரான். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்க கூடாது என்று சொன்னாரா என்று கேட்கிறான். உடனே ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லல, இந்த ஒரு பழத்தை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் அப்படி சொல்லியிருக்கணும். இந்த சும்மா சொல்றதுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அந்த வார்த்தையின் ஆழத்தை வந்து டைல்யூட் பண்றான். யாரு? சர்ப்பம். அன்னைக்கு சாத்தான் ஏன் சர்ப்பத்தை பயன்படுத்தினான் என்றால், அன்னைக்கு வேறு மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை பயன்படுத்துகிறான். அதுதான் பக்க வழியாய் நுழைஞ்சிட்டான். அதாவது எதை திரும்பிய பார்க்கலையோ இப்ப அதை நினைக்கிறாங்க, அதை பார்க்கறாங்க, அதை பறிக்கிறாங்க, அதை புசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக வேண்டாம் என்று விட்டு வந்த பல காரியங்களை, பல உபதேசங்களை கேட்டு காற்றினால் அடிபட்டு அலைகிறது போல, வேண்டாம், இதெல்லாம் தொடவே கூடாது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம நினைவிலே வரக்கூடாது என்றிருந்த காரியங்கள்லாம் இப்ப பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிருபையை புரட்டி விட்டது. ஆமென்.
ஒரு காலத்துல கிறிஸ்தவங்க வீட்டுல டிவியே இருக்காது. இன்னைக்கு எல்லா வீட்லயுமே டிவி கம்பல்சரி ஆயிட்டு, தேவையான காரியங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. சர்ச்சிலேயே வச்சிருக்கிறோம் நம்ம, எல்லாமே ஆயிட்டு. ஒரு காலத்துல இதெல்லாம் அந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது என்கிறதுல உறுதியா இருந்த காரியம். இன்னைக்கு அது போய் 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 இன்னைக்கு பல மேடைகளையே சினிமா பாட்டு பாடுகிற அளவுக்கு சினிமா பாட்டு பாடி வொர்ஷிப் பண்றாங்க, சினிமா பாட்டு பாடி கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறாங்க. கேட்டா அதுல அர்த்தம் அவ்வளவு அர்த்தமா. இதான் தேவ பக்தியற்ற துணிகரக்காரர்கள். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு சின்ன கரை வந்தாலே பரத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதை வேதம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் அந்த சாரம் மாறாமல் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கரை வந்தாலே நமக்கு வேற எல்லாம் நடக்குங்க, எல்லாம் நடக்கும். வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், எல்லாமே நடக்கும். இன்னைக்கு இதை பார்த்து தானே ஏமாத்து. எதெல்லாம் நடக்கும்? மகிமை கட்டாயிரும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு நன்றாய் புரியும். அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்சலோம் என்ன செய்வான் தெரியுமா? 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 15:2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து வாசலுக்கு போகிற வழி இவன் என்ன பண்ணுவானா, காலையில எழும்பி வாசலுக்கு போற வழியில அப்படி நிற்பான். நிற்கும் போது ஜனங்கள்லாம் நியாயத்துக்கு யார்கிட்ட போவாங்க அப்படின்னா தாவீது கிட்ட போவாங்க. நல்ல கவனமா கேளுங்க, எல்லாம் வாசிக்க டைம் இல்லை. இந்த நியாயத்துக்கு தாவீது கிட்ட போறவங்களை தான் பார்த்துட்டே இருப்பான். இவன் எங்க போறான்? இவன் தாவீது கிட்ட போறான். அவனை கூப்பிடுவான், ஹலோ அப்படி கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் வருவான். வரும்போது அவன்கிட்ட முதல் கேட்கிற கேள்வி, நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டான் வைங்களேன், உடனே இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா கூப்பிடுவான். அப்போ சாத்தானுடைய டார்கெட் யார் மேல தெரியுமா? தேவ பிள்ளைங்க மேல.